welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்கான எஃபெக்டிவ் weight loss smoothie drink எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு மூணு இன்கிரிடியன்ட் தான் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாழைப்பழம். எந்த வெரைட்டி ஆஃப் வாழைப்பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதோட தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வாழைப்பழம் ஒரு ஹெல்தியான ஒரு இன்கிரிடியன்ட். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட கிட்னி ஹெல்த்தையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் வந்து டேட்ஸ். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு ஒரு 3 டேட் தேவைப்படும். இதோட சீடெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. டேட்ஸ் அகெயின் ஒரு ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸான ஒரு இன்க்ரீடியன்ட். இதில் நிறைய ஃபைபர் சத்து இருக்குது. டிசீஸ் ஃபைட்டிங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறையாவே இருக்குது. இது உங்களோட பிரெயின் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணும். அதே நேரத்தில் இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னராக இருக்குது. இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. நம்மளோட தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஓட்ஸ். உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். ஓட்ஸ் அகெயின் ஒரு ஹை இன் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் இன்க்ரீடியன்ட். இதில் நிறைய பவர்ஃபுல் சால்யூபிள் ஃபைபர் இருக்குது. இது உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை லோவர் பண்ணும். பிளட் சுகர் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் இந்த ஓட்ஸை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸ் அண்ட் பனானாவையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகெயின் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு ஹெல்தி வெயிட் லாஸ் ஸ்மூத்தி ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ஒரு மக் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்மூத்தி அதுக்கு சேர்த்துட்டு உடனே சர்வ் பண்ணிடுங்க. இது டெய்லி காலைல எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா இதை குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லாட்டி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ரிங்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்பவே ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேட் கட்டர் ஸ்மூத்தி ட்ரிங்க் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.